அதற்கு பிறகு அவரை அடக்குவதில் தீவிரப்படுத்துது. 2 நாளைக்கு வைக்கணும், 3 நாளைக்கு வைக்கணும் அப்படிங்கிறது இல்லாம முடிந்த அளவுக்கு தீவிரமாக அடக்கு. இது 3வது அம்சம். மரணித்தவரை வேகமாக அடக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்தல். அடுத்தது முடிந்த அளவுக்கு மரணித்த இடத்திலேயே அடக்கிறது. மரணித்த இடத்திலேயே, ரொம்ப தூரமான இடங்கள்ல மௌத்தா போயிட்டா அங்கேயே அடக்கிக்கிறது கயிர். அதுக்கு ஆதாரமாக நம்ம ஒரு ஹதீஸை பார்க்குறோம். இந்த ஹதீஸ் இமாம் திர்மிதி, பைஹகி ஆகிய இமாம்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உஹது போர்க்களத்துல ஒருவர் மௌத்தாயிட்டார். அப்போ அவரை ஷஹீதானவரை பக்கியில அடக்கிறதுக்காக வேண்டி, உஹது பக்கி, நீங்க மதீனாவுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம். உஹது பக்கியா எங்க இருக்குது, பக்கியா எங்க இருக்குது, உஹது எங்க இருக்குது, எல்லாம் இன்னைக்கு மதீனாவுடைய வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. இவர் இங்க மூத்தப்பட்டு அவர் அங்க தூக்கிட்டு போய் அடக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க, யம்ருக்கும் அன் ததுஃபனுல் கத்லா ஃபி மதாஜிஹிம், அவர் அங்க மூத்தா போனார், அவர் அங்கேயே அடக்குங்க அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டார். இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஷஹீதுக்கு தான் இந்த முறை. அவரு உஹது போற ஷஹீதானார், ஷஹீது, அதனால அங்கேயே அடக்குங்க. இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க பக்கியா ஒரு இடத்துல இருக்குது, பொது மைய, பக்கிங்கிறது பொது மையவாடி. ரசூலுல்லாவுடைய கபர் மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாவுடைய கபர் ஆயிஷா நாயுடைய வீடு, அதுக்கு எதிர்த்தாப்புல பக்கியா, அது பொது மையவாடி. உஹது போர் நடந்த பகுதி, உஹது மலைக்கு பக்கத்துல போர் நடந்த பகுதி, அந்த பகுதியில யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறா, பக்கியைக்கு கொண்டு வரையில அங்கேயே அடக்கிட்டாங்க. ஹம்சாவுடைய கபர் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த உஹது சஹாபாக்களுடைய கபர் அங்கிட்டதான் இருக்கு. அது அந்த இடத்துல அடக்கிட்டாங்க. அப்போ இந்த கருத்துக்கு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஷஹீதானவங்க எங்க ஷஹீதானோ அங்க அடக்கிக்கிறது. பொதுவான ஆட்கள் எங்கேயாவது மூத்தா போனாங்கன்னா பக்கத்துல இருந்தா, ஏன்னா நம்ம நாட்கள் கடத்தாம கொண்டு வந்து அடக்கணுங்கிறதுக்காக வேண்டி பக்கத்துல இருந்தா கொண்டு வந்து அடக்கிக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு இப்படி 2 வகையான கருத்து. அல்லாஹ் மிக ஆமாம் ரசூலுல்லாஹ், ஆமா ரசூலுல்லாவுக்கு தனி சட்டம் இருக்கு. ஹதீஸே தெளிவா வந்துச்சு. ரசூலுல்லாவை எங்க அடக்கிறதுன்னு வரும்போது அது பக்கி, ரசூலுல்லாவுடைய வீடு பாருங்க, இதுதான் பக்கி, ரசூலுல்லாவுடைய வீடு. இங்கிருந்து தூக்கிட்டு போறது எவ்வளவு, ஒரு ரோடு தான். அந்த பக்கம் பக்கி, இங்கேது வீடு, குறுக்க ரோடு மட்டும்தான். அங்க அடக்காம இங்கேயே வீட்டுக்குள்ளேயே அடக்கிட்டாங்க. அதையே அப்படி அடக்கினாங்க. அது இது இமாம் அல்பானி அந்த ஹதீஸை இங்க கொண்டு வராங்க. நபிமார்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்குது. நபிமார்கள் எங்க மரணித்தார்களோ அந்த இடத்துல, இப்ப இந்த பாயில படுத்து மூத்தா போனாங்கன்னா இந்த பாயை தூக்கிட்டு அங்கேயே தோண்டி அடைக்கிறது. இப்படித்தான் ரசூலுல்லாவை அடக்கிறது. அது தனியா ஹதீஸ் வந்துருச்சு. ஆனா இந்த கத்தில் உஹதுல பொதுவாக போர்க்களங்களில் கொல்லப்பட்டவங்க விஷயத்துல அப்படி ஒரு ஹதீஸ் தெளிவா வரையில. அப்ப இதை எதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர் அங்க அடக்குங்கன்னு புரிஞ்சுக்கிறோமே தவிர, மூத்தா போனவங்க எல்லாத்தையும் மூத்தா போன இடத்துலயும் அடக்குங்கன்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னு 2 வகையாக அறிஞர்கள்ட்ட கருத்து. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 வகையான என்ன புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம என்ன பார்க்கணும்னா, மையத்தை மூத்தா போனவோட விரைவாக அடக்க சொல்லி இருக்குது. ரொம்ப தூரத்துல இருந்து கொண்டு வர்றதுக்கு நாள் கணக்குல மாதக்கணக்குல ஆக்கி அலக்களிக்கிறதை விட அங்கேயே அடக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் பக்கத்துல தான் அப்படிங்கும்போது, ராம்நாட்டில் ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, கீழக்கறி கொண்டு 2 நாள் ஆயிருமா, அப்போ கொண்டு வந்துக்கலாம். இல்லை இப்போ மூத்தா போன இடத்துல அடக்கணும் தானே சொல்றாங்க, அதனால ராம்நாட்டிலே அடக்கிக்கிறோம், பக்கம் தானே. அப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதனால இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, நாட்கள் விரயமாகாம சீக்கிரம் அடக்கிறதுக்கு உண்டான தோதுவான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதுல ஏன்னா 2 கருத்து வந்துருச்சு. ஒரு விஷயத்தில் 2 கருத்துக்கள் வருமானால் எது நமக்கு ஹதீஸுகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குதோ அவைகளை நம்ம செயலுக்கு கொண்டு வந்துடும். வல்லாஹு அஅலம்.